பார்த்து ஆத்தாத்து நாத்தி தள்ளிட்டுக்குது. ஆமாம், கொத்தமல்லி காப்பி வைனே காத்தாலும் பாவு மாதிரி வச்சிருக்கிற, குடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு இல்லையே. எங்க பாவு மாதிரியே இருந்துச்சு. ஆமாம், நேற்று நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இப்போ மாதம் பிறக்கிறது புரட்டாசி கிழமை வளைகாட்டுக்கு போயிட்டு நதியா பார்த்துட்டு நீ 4 மணிக்குள்ள வந்து சேருங்க, குழந்தைகளுக்கு ஒரு அரை கிலோ நாள் எட்டு வந்து வறுத்து கொடுத்துருங்க, நம்ம கூட சாப்பிடாம இருக்கலாம். குழந்தைய பொக்குன்னு 1 மாதம் ஃபுல்லாக ஆக்காத என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன்ல. அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் வந்துச்சு. வளகாப்பு வீட்டுக்கே 7 மணிக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்போ செய்கிறது, வீட்டுக்கு பங்களாபுதூர் பெரியம்மா வீட்டுக்கு போகிறக்கே நைட்டு 9:45 ஆச்சு. அங்கேயும் அவ்வளோ லேட் ஆகி போச்சு. வேலைக்கு போகாமல் இருந்திருந்தா வளகாப்பு வீட்டில் இருந்துட்டு மத்தியானம் கிளம்பிருக்கலாம். ஏமா வளகாப்பு நடத்திட்டு இருக்கிறவங்க உனக்கு கொண்டு வந்து விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே உரம்பரை வரதை பார்ப்பாங்களா, நம்மளுக்கு அது டயர்டோடு இருப்பாங்க. உளறிட்டே தெரியாத. ஐயோ, உரம்பரைகளை அவங்க கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. உரம்பரையெல்லாம் உள்ளூருக்குள்ளேயே இருக்குது. எந்த உரம்பரை வருது அவளுக்கு பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறதுக்கு? இவங்க தாத்தாவே பஸ்ஸில் தான் போனா அப்படி ஊருக்கு. அப்படியெல்லாம் ஒரு விசேஷத்து வீட்டில் போய் நீங்கள் கொண்டு போய் வச்சு விடுங்க, நாங்கள் கிளம்ப. அது குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு சரி பங்களாபுதூர் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? அங்கே போய் வறுத்து குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கலாம்னு 1 மாதம் ஆகும்ல. வளரிட்டே இருக்காதம்மா. வளகாப்பு வீட்டுக்கு போகிறக்கு 11 மணி, அங்கேயே 2-3 மணி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து எப்போ நாங்கள் அரி எடுத்துகிட்டு போய் எப்போ செஞ்சு எப்போ திங்கிறது? வளைகாப்பு வெடி காத்தால இருந்து நேரத்தில் முடிச்சிருப்பாங்க. 11 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. அந்த நல்ல நேரத்தில் முடிச்சிருப்பாங்க. மத்தியானம் சாப்பிட்டோன்னே கையும் கழுவாமையும் ஒடியாந்துருவாங்களா? 4 மணிக்கு நீ கொண்டாந்து வச்சு கொடுத்துருக்கலாம். கறிக்கடை எங்கே இருக்குது 4 மணிக்கு உனக்கு? 2 துண்டு சாப்பிட்டு பெரிய பொண்ணுக்கு 2 துண்டு சாப்பிட்டு. கறிக்கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லு. அங்கே எங்கே இருக்குது? கறிக்கடை சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. கறிக்கடையெல்லாம் அங்கே அவ்வளோ நேரமெல்லாம் இருக்காது. கோழி வரும் புதுசாகவே கோழி இருக்குது, எல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் பொசுக்கி நீ பேசுறதே வந்து சரியாவே இல்லை. ஒன்னா பேச தெரிஞ்சா பேசலின்னா கம்முன்னு அமைதியா அவிய வயசும் பெரியமாவே கறி வேணான்றுச்சு. அது கோழி கறி சாப்பிடாது. அப்புறம் எடுத்து நாங்கள் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு வரதா? குழந்தையும் சொல்லிட்டு இருக்காது. அவிகளுக்கெல்லாம் எடுத்து செஞ்சுக்கலாம். சும்மா செய்யவே முடியாது. நீ புரட்டாசி பிடிச்சின்னா புடி. அவங்களுக்கு செஞ்சு தரதுல என்னக்குது? நீ வளரிட்டே இருக்காது கம்முன்னு. நான் அங்கே செவியூரில் போய் செய்வேன், இல்லைன்னா இங்கேயே செய்வேன். நாம் சாப்பிடாம பத்தியும் இருந்தால் போகுது. அவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே வேணாலும் செய்யலாம். நான் செவியூரில் கூட போய் செய்வேன். புரட்டாசி பிடிக்கிற வீட்டுலலாம் ஆக்கக்கூடாது, தெரியாத சும்மா. அவங்களுக்கே வீடியோ பார்க்குறவங்களுக்கே கோபம் வந்துரு. செவியூர் வீட்டில் போய் செய்யறங்க, அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற. நீ புரட்டாசி பிடிச்சேன்னு எங்கே வேணாலும் செய்யல, எந்த வீட்டில் வேணாலும் ஆக்கலாங்கிற. என்னமோ வண்டி போ பேசுறது தப்பு. போ என்னமோ வண்டி அதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். வளராத அங்கே வேண்டாத இங்கே வேண்டாதுன்னு என்னமோ வண்டு. குழந்தைகளுக்கு நல்லா சொன்னோம்னா குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கலாம். நீ சாப்பிடாம இருந்துக்கோ. 1 மாதம் வரைக்கும் அவங்க கேட்பாங்க. பின்ன சாப்பிடாம இருந்துக்க அப்படிங்கிற வற்புறுத்தினா கூட சாப்பிட மாட்டேன். நான் சின்னதுலேருந்து பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அது எப்படி எல்லாம் காரமடை ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு எங்கள் அப்பாரு காரமடை சாமியாக வேற போயிருக்குது. வளகாப்புக்கு போயிட்டு போனோடனே வந்துடுதாம்மா. நானே அங்கே வண்டியும் இல்லை ஒன்றும் இல்லை. அவங்க தாத்தனே நடந்து போய் பஸ் ஏறி போயிட்டுருக்குது. நாங்கள் நண்பர்களே கொத்தமல்லி டீ குடிச்சா நிறைய பேர் வந்து நேற்று கேட்டிருந்தீங்க சக்திங்க, அதனால கொத்தமல்லி காப்பி குடிக்கிறாங்க. நீங்களும் கொத்தமல்லி காப்பி குடிங்க. டயர்டாக இருக்கும்போது எதிர்ப்பு சக்தி நம்ம டாக்டரே சொல்லார். இப்படி கையில் வந்துங்க தேய்ச்சி போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொத்தமல்லி காப்பி வச்சு குடிங்க, எதிர்ப்பு சக்தின்னு டாக்டரே சொல்கிறாரு. நீங்கள் குடிங்க, வச்சு குடிங்க. நேற்று வந்து நிறைய பேர் இல்லை, ஒரு சிலர் இது யாருக்கு வளகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து சக்தியோட தம்பி, கூட பிறந்த தம்பி கொழுந்தனார். அவங்களுக்கு வந்து வளைகாப்பு. ஆராதனா குட்டி சுகாஸ் குட்டி காண வீடியோவில் அப்படின்னு கேட்டீங்க. அவங்க அப்போ தான் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. 11 மணிக்கு வளைகாப்பு ஆரம்பிச்சதுனால பசி எடுத்துருச்சு. சாப்பாடுன்னு கேட்டாங்கன்ட்டு போட்டு வச்சுருந்தேன். அதனால் அவங்க அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது கலந்துக்கல. அதனால் வீடியோவில் வந்து கவர் ஆகலை. தனியாக கூட எடுத்துருக்கலாம். நான் அவங்க எங்கே விளையாடிட்டு அது இது பண்ணிட்டு இருக்கறனால வீடியோவே எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு தான் போயிருந்தோம். நாங்கள் எல்லாருமே போனோம். அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு பெரியம்மா வீட்டில் இருந்துட்டு காலையில் இங்கே வந்தோம்.
வந்தோடனே இங்கே அவசர அவசரமாக ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இங்கே இருக்கிறோம். இதுதான் நேற்று நடந்துச்சு. நாளைக்கு தான் வந்து கறி எடுக்கணும். சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அர்ச்சனை வைங்க, ரொம்ப நல்லது. புரட்டாசிக்கிழமை பிடிக்கிறீங்கள விடவே மாட்டேங்க. பிடிக்காதீங்க சரி, இப்போ பரவாயில்ல, நான்வெஜ் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் குளிச்சு சனிக்கிழமை அன்னைக்கு போய் இப்போ புரட்டாசிக்கிழமை கும்பிடுங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட்டு 2-3 வாரம் மட்டும் பிடிக்கிறீங்க. அப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. நானெல்லாம் ஒரு டைம் புளியம்பட்டி மொண்டி பெருமாள் கோயில் 5 வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஓட்டம், என்னாலே முடியல. அதனால இப்போல்லாம் லோக்கல் கோயிலுக்கு உள்ளூர் கோயிலே கும்பிட்டுக்கிறதுங்க நண்பர்களே. இல்லை 5 சனிக்கிழமை வரும்னு நினைக்கிறேன். 5 இல்லைங்க, 4 சனிக்கிழமைங்க. ஐப்பசி 1ஆம் தேதி கரெக்டாக சனிக்கிழமை வருது. போன டைம் 5 சனிக்கிழமை வந்துச்சுலோ. அது இந்த தடவை 4 சனிக்கிழமை கரெக்டாக ஐப்பசி 1ஆம் தேதி வருது. அந்த அன்னைக்கு சனி பிரதோஷம். அக்டோபரில் 2 சனி பிரதோஷம் வருது. அதை மிஸ் பண்ணாமல் போய் சனி பிரதோஷத்தில் சிவனை நல்லா வேண்டிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு அர்ச்சனை வச்சுட்டு வாங்க. எந்த தோஷமாக இருந்தாலும் கழிஞ்சிரு. ரொம்ப சிறப்பானது சனி பிரதோஷம், ரொம்ப சிறப்பானது. ஒரு சனிக்கிழமை நீங்கள் ஒரு சனி பிரதோஷம் சாமி கும்பிட்டீங்கனால 5 வருஷம் நீங்கள் சாமி கும்பிட்ட பலன். எல்லா பிரதோஷத்துக்கும் போல அந்த சனி பிரதோஷம் மட்டும் அவ்வளோ சிறப்புங்கிறாங்க. சனி பிரதோஷம் ஒரு சனி பிரதோஷம் கும்பிட்டாவே 5 வருடங்களுக்கு கோயிலுக்கு போன பலன் கிடைக்கும், சாமி கும்பிட்ட பலன் கிடைக்கும். அதனால் போய் இப்போ கும்பிடுங்க, அர்ச்சனை வைங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி பண்ணுறது தானே பிரதோஷம். ஆமாம். அதனால் ஏதாவது தோஷங்களெல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு அப்படின்னு கூட பாட்டு பாடு, தோஷங்கள் விலகும். அடுத்தவங்களுக்கு காசை கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பரிகாரம் பண்ணுறோம், தோசம் கழிக்கிறேன்ட்டு. நாங்கெல்லாம் முட்டாள்தனமா அத்தனை காசு 1000 கணக்கில் கோழி மொட்டு விடுற கோழி, கையில இருந்த ஆட்டுக்குட்டி ஐயோ ஏகப்பட்டது. அது அந்த பயத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்லேயும் பிரச்சனை நடக்குதா அந்த டைமில், அவங்களும் வந்து சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஆள் வச்சுக்கு இது நோட் பண்ணுறாங்களோ என்பதெல்லாம் எல்லாம் கரெக்டாக வேறு சொல்லிடுறாங்க. அதை விட கொடுமை அந்த இறந்த பையனோட போஸ்டர் பார்த்துட்டு கதை விட்டுருக்குற மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒருத்தன். அப்புறம் நான் போய் ஈஸ்வரிக்கால கேட்குறேன், யார் வந்து சொல்லணும், அவங்களாம் அந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க வேற 5 ரூபா தான் போட்டேன், 5 ரூபாய் வாங்கிட்டு கம்முன்னு ஓடியே போயிட்டானாவே. என்கிட்டலாம் ஒன்றுமே சொல்ல, நீ எனக்கு கேட்டிருக்கலாம்ல வானுங்குது. அந்த தம்பிக்கு நான் சொன்னேன், கேட்கல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாலும் சொல்லியிருக்கிறா பாருங்க. எவ்வளோ ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி நான் பயந்துட்டேன் உண்மையாலுமே. அந்த மாதிரிலாம் காசு சம்பாரிச்சு அதெல்லாம் நிலைக்குமா? வேற சொல்லியே வேணுன்னே பேசுறானுங்க, பொய்ய பேசுறானுங்க. ஒருவேளை வீடியோ பார்க்குறதா இருக்குமா என்னன்னு தெரியல. அப்படியெல்லாம் ஏமாறவே கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் கடவுளை தவிர எதுவுமே கிடையாது. நான் வந்து காரமடை சாமிக்கு நம்ம ஊர் தாசரு அந்த பந்த சேவை கொண்டு வந்தா அந்த ஆளுக்கு மட்டும்தான் நான் காணிக்க போட்டு என்னென்ன கேட்கணுமோ நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பேன். எப்பவுமே நல்லெண்ணெய் கொடுத்துட்டு இருக்கிறோம், காரமடை சாமிக்கு கொடுப்போம். ஆனா வேற யார் சேவண்டி அடிச்சுட்டு வந்தாலும் நாங்களே போய் கும்பிட்டுக்கிறேன், பெருமாள் கோயில் இங்கே இருக்குது, நானே கும்பிட்டுக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிடுவேன். நான் இப்போ உண்மையால் நான்லாம் நீ வந்து ஐயோ இப்படி சொல்லி என்ன பண்ணுறது, சங்கோசப்பட்டு காசை கொடுத்து நம்மளுக்கு 1க்கு 9 சொல்லி பொய்ய பேசுறானுங்க. கடவுளை மட்டும் நம்புங்க, யாரையும் நம்பிடாதீங்க. நான் பெருமாள் கோயிலுக்கு நானே போய்க்கிறேனப்பா அப்படின்னு சொல்லிடலான்ட்டு இருக்கிறேங்க நண்பர்களே. இப்போ அந்த 12 சாப்பாட்டு கொடுங்க, 5 சாப்பாட்டு கொடுங்க, 25 பேர்த்துக்கு சாப்பாட்டு கொடுங்கன்னு ஏதோ ஒன்று பேசிட்டு இப்போ எண்ணெய்க்கு 1 லிட்டர் கொடுங்க அப்படின்னு வற்புறுத்தியே வாங்குறாங்க. நானும் ஒரு ஆளை திட்டியே போட்டேங்க, பாரு இப்படி வந்து வற்புறுத்த வேண்டாம், எண்ணெய்க்கு 200 ரூபா கொடுத்தாச்சு, நீ உனக்கு கம்முன்னு போயிட்டேரு, சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுன்னு கேட்டே இருக்குது முட்டா. 5 சாப்பாட்டுக்கு கொடுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்ட்டு. தர்மங்கிறது நம்மளே வாட்ச் செய்யணும், அவங்களாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க அவங்க செலவுக்கு. ஒவ்வொரு படி அரிசி வழி போடுவேன், ஏதாவது சாமிக்கு ஏதோ ஒன்று கேட்டு வந்தா. சும்மா அன்னதானத்துக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்ட்டு யாரையுமே இனிமேலாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க, அதுதான் நல்லது இந்த காலத்தில். ஆமாங்க நண்பர்களே. சரி பெரியம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்குது. வணக்கம்.